வணக்கம். வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 11ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம், திதி அமாவாசை, யோகம் சித்த யோகம், ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்னைக்கு முக்கியமான விசேஷங்கள் 2 இருக்கு. ஒன்னு அமாவாசை, இன்னொன்னு ஹனுமத் ஜெயந்தி, ஆஞ்சநேயரின் ஜெயந்தி இன்னைக்கு. அதை தவிர மாதாந்திர அமாவாசை, மார்கழி மாதத்திற்கான அமாவாசை இன்னைக்கு தான். மாதம் அமாவாசை என்று செய்ய வேண்டிய வழிபாடுகளை இன்றைய தினம் செய்ய வேண்டும். அமாவாசை என்று யார் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் தந்தை இல்லாதவர்கள் மட்டும் செய்ய வேண்டும். பித்ருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் அமாவாசை சிறப்பு. தந்தை இருக்கிறார் அப்படின்னா அவர் பண்ணும். இல்லை அவருக்கே தந்தை இருக்கிறார், 90 வயசுல தாத்தா இருக்காருன்னா தாத்தா தான் பண்ணும். உங்க அப்பா பண்ணக்கூடாது. தாத்தா இருந்தா அப்பா பண்ணக்கூடாது, அப்பா இருந்தா நீங்க பண்ணக்கூடாது. தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும். இன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா ஹனுமத் ஜெயந்தி. அனுமானை வழிபடுகின்ற நாள், ஆஞ்சநேயரை வழிபடுகின்ற நாள். சீதையின் சோகத்தை போக்கியவன், சீதாபிராட்டிக்கு கஷ்டம் வந்ததை போக்கியது யாருன்னா அனுமர். அதனால நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் போக்குவது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சாட்சாத் சீதா பிராட்டி மகாலட்சுமியின் அவதாரம், பூமாதேவியின் அவதாரமாக வந்த சீதா பிராட்டிக்கு சோகம் ஏற்பட்ட பொழுது அந்த சோகத்தை போக்கியவர் அனுமான். ஆபத் பாந்தவனாக வந்து இலங்கையிலே சிம்சுபா மரத்தடியிலே வீற்றிருந்த அசோகவனத்திலே இருந்த சீதையை கண்டு ராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம், ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் அப்படின்னு குரல் கேக்குது. சீதா பிராட்டி திடுக்கிட்டு போய் இந்த காட்டுல இந்த அசுரர்களுக்கு மத்தியில என்னுடைய கணவரின் பெயரை ஸ்ரீராம் ஜெய்ராம் என்றெல்லாம் ஒப்பிக்கிறார்களே, யாராக இருக்கும் என்று பார்த்தபொழுது வானர இனத்தைச் சேர்ந்த அஞ்சனை மைந்தனான அனுமன் வருகிறான். அப்பொழுதுதான் அப்பாடா, நமக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கிறது, ராமர் வருவார், நம்மை அழைத்து செல்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் ஆஞ்சநேயர். அதனால அந்த தெய்வத்திற்கு என்ன சிறப்பு என்றால் தெய்வத்திற்கே கஷ்டம் வந்தபோது அந்த கஷ்டத்தை போக்கியவர் அனுமான். அதனால அவர் தெய்வத்திற்கு தெய்வம், அனைத்தும் அறிந்த பண்டிதர், அனைத்தும் அறிந்தவர், ஞானம் அதிகமாக உள்ளவர். எனவே அனுமனை வழிபட்டால் நமது இன்னல்களை எல்லாம் அவர் தீர்த்து வைப்பார், நம்மை காப்பாற்றுவார், நமக்கு நல்ல புத்தியை கொடுப்பார். அனுமான் வழிபாடு செய்பவர்களுக்கு நல்ல புத்தி வரும். தவறான பாதையிலே போக விடாமல் நம்மளை தடுத்து நிறுத்தி காப்பாற்றுவார் ஆஞ்சநேயர். எனவே அவர் முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரியவர். குழந்தைகளை சின்ன வயசுல இருந்து ஆஞ்சநேயரை பத்தி கதையெல்லாம் சொல்லி ஆஞ்சநேயரை வழிபட செய்து ஆஞ்சநேயருக்கு உரிய வழிபாட்டு செய்யுள்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அவற்றை சொல்ல சொல்லி நாம் பழக்க வேண்டும். அஞ்சிலே ஒன்றுபற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி என்னும் அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். அது ஒரு தனிப்பாடல், கம்பராமாயணத்தில் வருவதல்ல, அது தனிப்பாடல் அது. ஆனால் மிக முக்கியமான ஒரு பாடலாக அது கருதப்படுகிறது. இது போன்ற ஸ்லோகங்கள், பாடல்களை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஆஞ்சநேயரை வழிபட செய்ய வேண்டும். இன்னைக்கு அமாவாசை, ஹனுமத் ஜெயந்தி 2 விசேஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொருளாதாரம் மேம்படுவதற்கு பாட வேண்டிய பதிகம் என்ன? வாசு தீரவே காசு தாரீர்னு ஒரு பதிகம் இருக்கு, அதை பாடுங்க. வாசு தீரவே காசு தாரீர், அதை பாடி காசு கொடுத்துருக்கார். பொற்காசுகளை கொண்டு வந்து கொடுத்தார் சிவபெருமான். 48/23/48 என் கணவன் பிறந்தார். என் கணவரின் பிறந்த தேதி. அவருக்கு எப்பொழுது விஜயரத சாந்தி செய்ய வேண்டும். அவர் 48 பிறந்தார்னா என்ன வருஷம்னு பார்க்கணும். அதை 1948 ஜனவரி தை மாதம் பிறந்திருக்காரு. 21னாக்க 23/1 அப்போ தை மாதம். 1948னா அப்போ அவருக்கு இது முடிஞ்சிருது, 80 முடிஞ்சிருது அவருக்கு. 1000 பிறை கண்டவர். 1948 அப்படின்னா ஒரு 52, 23, 75 வயசு ஆறுது அவருக்கு. 80வது வயசுல தான் சதாபிஷேகம் பண்ணோம். அவருடைய 80வது வயது வரும்பொழுது
அதாவது 2028 அப்போ அவருக்கு வந்து சதாபிஷேகம் வரும். வி கல்யாணி, மதுரை. மூல நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்தால் சரியாக வராது என்று கூறுகிறார்களே, அது சரியானதா? தவறு. மூலத்துல தான் முகூர்த்த நாளே வரும். நிறைய முகூர்த்தம் மூல நட்சத்திரத்துல வரும். மூலம் ரொம்ப மங்களகரமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு உரிய இலை வந்து மாவிலை. மாவிலை இல்லாம சுப நிகழ்ச்சியே பண்ண முடியாது. அப்படின்னா மூலம் இல்லாம பண்ண முடியாது. மூலம்தான் நிறைய முகூர்த்தம் வரும். இந்திராணி, பரமத்தி வேலூர். மூலம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம். திருமண அழைப்பு போன்ற சுபகாரியங்களில் வெற்றிலை பாய்க்கு வைத்து அடைக்கிறார்கள். அந்த வெற்றிலை பாக்கை இறைவனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலாமா? இந்த வெற்றிலை பாக்கை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். கே லட்சுமி, தென்காசி. குத்துக்கல் வலசை, தென்காசியிலேருந்து லட்சுமி. நாங்கள் வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். இப்பொழுது புதிதாக சொந்த வீடு கட்டியிருக்கிறோம். கிரகப்பிரவேசம் செய்யலாம் என்று இருக்கிறோம். என் மருமகள் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாள். அவங்க வீட்டு மருமகளுக்கு இப்போ 3 மாதம் ஆயிருக்கு, கர்ப்பவதி. புதிய வீட்டில் இப்பொழுது பால் காய்ச்சி குடியேறலாமா? போகலாம். 4 மாதம் ஆயிடுச்சுன்னா போகலாம். புதிய வீட்டில் நீங்கள் பால் காய்ச்சி குடியேறலாம். உங்கள் மருமகளையும் அழைத்து செல்லலாம். பௌர்ணமிக்கு மறுநாளான பிரதமையில் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் பாதிப்பு வருமா? தேனி மாவட்டம். கணித ஆசிரியர் முத்துகிருஷ்ணன், கணக்கு வாத்தியார் முத்துகிருஷ்ணன் கேட்கிறார். கணக்கு வாத்தியார் முத்துகிருஷ்ணன் அவர்களே, பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமையில் குழந்தை பிறந்தால் யாருக்கும் பாதிப்பில்லை. அந்த குழந்தைக்கும் பாதிப்பில்லை, குடும்பத்திற்கும் பாதிப்பில்லை. ஒரே ராசி ஒரே லக்னத்தில் குழந்தை பிறந்தால் வாழ்க்கை குடும்ப நலன் எப்படி இருக்கும்? உதாரணத்திற்கு ரேவதி நட்சத்திரம், மீன லக்னம், மீன ராசி. ஒரே லக்னம் ஒரே ராசி வரலாமே, நல்லது தானே அது. ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்கல, ஒன்றும் தவறே கிடையாது. அதே மாதிரி பிரதமையில் குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பிறக்கும்போது நட்சத்திரம் தான் பார்க்கணும், திதியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓம் சக்தி, ராமநாதபுரம். நாங்கள் வசிக்கும் வீடு எங்கள் தாத்தா கட்டியது. அது 40 வருடங்கள் ஆகிவிட்டது. அதை இடித்து அதே இடத்தில் புது வீடு கட்ட உள்ளோம். இந்த பழைய வீட்டில் உள்ள கதவு, ஜன்னல் இவைகளை நாங்கள் புதிதாக கட்டும் வீட்டில் வைக்கலாமா? அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி உட்டு இப்போ கிடைக்காது. 40 வருஷத்துக்கு முன்னால் கட்டியிருக்காங்கன்னா அப்போல்லாம் ஒரிஜினல் தேக்கு வந்து அந்தமான்லேருந்து வர வச்சு கட்டுவாங்க. இல்லை நீங்கள் ராமநாதபுரத்துலன்னு கேட்குறீங்க, அந்த சைடு இருக்கிற வீடெல்லாம் வந்து காரைக்குடி பக்கம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கு இருக்கும். அங்கெல்லாம் மலையா தேக்கும்பாங்க. கதவு, ஜன்னல் இவைகளில் நாங்கள் புதிதாக கட்டும் வீட்டில் வைக்கலாமா? அந்த பொருள் எல்லாம் நல்ல நிலையில் உள்ளது. அப்போ தாராளமாக யூஸ் பண்ணுங்க, அதில் ஒன்றும் தவறே கிடையாது. நல்லா சுரண்டிட்டு பெயிண்ட் அடித்து வைக்கலாம். தாராளமாக நீங்கள் அதே அந்த பழைய வீட்டில் இருக்கும் ஜன்னல், அந்த கதவு, வாசப்படி, வாசக்கால் அதெல்லாம் அதே யூஸ் பண்ணலாம். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். சூரியன் 5 குடையவன், செவ்வாய் ராசி அதிபதி, சந்திரன் 4 குடையவன். 3மே கேந்திர திரிகோணாதிபதிகள். கூடவே புதனும் இருக்கிறது. இவை 4ம் தனுசில் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு. எனவே மேஷ ராசிக்கு இன்றைய தினம் எடுத்ததெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் ஜெயம். நீங்கள் எதை செய்தாலும் நன்றாக செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் வரும், அதிகமான வருமானம் வரும். உத்தியோகத்தில் இருக்கின்ற மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணமாகாத மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள்.
ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும், பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். வெளியில போகும்போது கேஷ் எல்லாம் எடுத்துட்டு போதீங்க, சும்மா சில்லறை காசு மட்டும் பாக்கெட்ல வச்சுட்டு போங்க. இன்னைக்கு ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, செலவு அதிகமாக வரும், அதையெல்லாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக தவிர்க்க வேண்டும். செலவுகளை எப்படி தவிர்ப்பது, ஹவு டு அவாய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத உட்காந்து யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு அதுதான் பெஸ்ட். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சந்திரன் 2 குடையவன், செவ்வாய் 11 குடையவன், 2 11 குடையவர்கள் ஒரே இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே ஒன்றாக இணைந்து குருவின் பார்வை பெறுகிறது. தன லாபாதிபதி சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் தன லாபம் அதிகமாக ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகிய இரண்டும் கிடைக்கும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்திலே சுக்கிரன், 6ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், 8இல் சனி, 9இல் ராகு, 10இல் குரு. இந்த 10இல் குரு என்பது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். 9 குடையவன் 10ஆம் இடத்திலே வலுவாக அமைந்திருக்கிறது. எனவே கடக ராசிக்கு இப்பொழுது அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குறிப்பாக தொழில் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். நீங்கள் எந்த தொழிலை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அது சுய தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அல்லது உத்தியோகமாக இருந்தாலும், தற்காலிக உத்தியோகமாக இருந்தாலும், அல்லது ஒப்பந்த அடிப்படை கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் அதிலே நிரந்தரமான வேலைக்கு செல்வீர்கள். உங்களுடைய வேலை நிரந்தரமாகும். வேலையை எப்படியாவது மாற்றிக்கொண்டு விட வேண்டும் என நினைப்பவர்களுக்கு கூட வேலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதிலேயே தொடர்ந்து இருக்கலாம் என்ற எண்ணம் ஏற்படும். அப்படி ஒரு சிறப்பான நன்மைகள் நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே நடைபெறும். நீங்க வேலை பார்க்குற ஆபீஸ்ல நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இட் வில் பி ஃபேவரபிள் ஃபார் யூ. அதனால வேலை மாற வேண்டாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம் இவையெல்லாம் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறது, 3ஆம் இடத்தை பார்க்கிறது, 5ஆம் இடத்தை பார்க்கிறது. 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன், 12 குடைய சந்திரன், 4 9 குடைய செவ்வாய், 2 11 குடைய புதன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எல்லாமே நன்மை செய்யும் கிரகங்கள் சந்திரனை தவிர. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஏதேனும் ஒரு கருத்தை பொதுவாக ஒப்புக்கொள்வார்கள். மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஒருமித்த கருத்துக்கு வருவார்கள். எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸ்லி எவ்ரிபடி வில் அக்செப்ட், கோரஸா பதில் சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு. அதனால குடும்பத்தில் நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இனி நடைபெறும். தை பிறந்த உடனே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் 4 நாள் தானே இருக்கு. தைக்கு இன்னும் 4 நாள். இன்னைக்கு 26, 27, 28, 29 3 நாள் தான் இருக்கு. 29 தேதி தான் மார்கழியில. ஒரு 3 நாள் மார்கழியில. அதுக்கப்புறம் தை பிறந்த உடனே ஒரு 3 நாள் கரிநாள். ஒரு வாரம் கழிச்சு ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க. வேகமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்து விதமான பணிகளையும் அழகாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலே ராசி அதிபதி புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்திருக்கிறது. 4 கிரக சேர்க்கை 4ஆம் இடத்தில்.
கன்னிராசிக்கு 4ஆம் இடமான தனுசில் 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன. அந்த 4 கிரகங்களையும் குரு பார்க்கிறது. இது ஒரு பெரிய யோகம். எனவே இந்த சிறப்பான கிரக அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும். என்னெல்லாம் நன்மை? ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். ஹெல்த் நல்லா ஆயிடும். ஆரோக்கியத்தில் உள்ள நோய் நொடிகள் பிடிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். இரண்டாவதாக, உங்களிடமிருந்து பணம் வாங்கி கொண்டு போனவர்கள் திரும்ப தந்து விடுவார்கள். இந்த பணம் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பணம் வரும், கொடுத்துருவாங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது, 11ஆம் இடத்தை பார்க்கிறது, 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகியவை 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது ஒரு நல்ல அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் நோய் நொடிகள் சரியாகும். வியாதியிலிருந்து குணமடைவீர்கள். கடன் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். கடனை திரும்ப கொடுத்து விடுவீர்கள். கடனை அடைத்து விடுவீர்கள். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துல பணம் கிடைக்கும். எக்ஸ் கிட்ட பணத்தை வாங்கி ஒய் கிட்ட கொடுக்கணும். அப்புறம் ஒய் திரும்பி கேட்பாரு, என்னாச்சு, பணம் ஏன் இன்னும் வரல அப்படின்னு. உடனே மறுபடியும் இசட் கிட்ட பணத்தை வாங்கி ஒய் கிட்ட கொடுக்கணும். அப்புறம் ஒய் கிட்ட வாங்கி எக்ஸ் கிட்ட கொடுக்கணும். எக்ஸ் கிட்ட வாங்கி இசட் கிட்ட கொடுக்கணும். இசட் கிட்ட வாங்கி ஒய்கிட்ட கொடுக்கணும். எக்ஸ் ஒய் இசட்டுக்கு மாற்றி மாற்றி வாங்கி வாங்கி கை மாற்றி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து வெளியே வந்து இப்போ வேற ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து நிறைய பணம் கிடச்சி யாருக்குமே பாக்கி இல்லை. எக்ஸ் ஒய் இசட் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியாக அப்பாடா கடனே இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. அந்த மாதிரி நேரம் இப்போ வந்துருச்சு. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு யோகம். 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு வந்துவிட்டது. திருமணமாகாத விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்ப திருமணம் நிச்சயமாகும். களத்திர ஸ்தானத்தை களத்திர காரகன் பார்த்து கொண்டிருக்கிறது. களத்திர காரகனும் களத்திர ஸ்தானாதிபதியும் சுக்கிரன் தான் உங்க ராசிக்கு. களத்திர காரகன் என்றால் எல்லோருக்குமே சுக்கிரன். களத்திர ஸ்தானாதிபதி என்றால் அவரவர் ராசிக்கு 7 குடைவன் களத்திர ஸ்தானாதிபதி. உங்களை பொறுத்தவரை 7 குடைவனும் சுக்கிரன், களத்திர காரகனும் சுக்கிரன். அதனால சுக்கிரன் நல்லா இருக்கும்போது கல்யாணம் ஆயிடும். சுக்கிரன் இப்பொழுது ராசியிலேயே அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே விருச்சிக ராசி ஆண்கள் பெண்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். திருமண நிச்சயதார்த்தம் பற்றி இப்பொழுது பேச்சுவார்த்தை எடுப்பார்கள். எப்போ வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் அப்படின்லாம் இப்ப பேசுவாங்க. உங்க ஊர்ல கல்யாணம் பண்ணலாமா இல்ல எங்க ஊர்ல பண்ணலாமா அப்படின்லாம் கேள்வி இப்ப எழுப்புவாங்க. பேச்சுவார்த்தை நடைபெறும். எனவே இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழ்க்கை நன்றாக இருக்கும். ராசியிலே 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 5 குடைவன், 9 குடைவன், 10 குடைவன் எல்லாம் ராசியிலே ஒன்றாக இணைந்திருக்கிறது. குரு ராசியை பார்க்கிறது. ராசியில் உள்ள 4 கிரகங்களையும் சேர்த்து பார்க்கிறது. உங்கள் ராசியை, ராசியில் உள்ள 4 கிரகங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். எல்லா விதமான தடைகளும் விலகி வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். உங்கள் வயதில் என்ன நடந்தால் நல்லதோ அது நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளின் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளின் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளிடமிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய டானிக் இன்றைய தினம். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பார்களே, அது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை மகற்காற்று உதவி அவன் அவையத்து முந்தி இருப்ப செயல், அதை நீங்கள் செய்வீர்கள். அவையத்து முந்தி இருக்க செய்வீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெற்று படிப்பிலே முன்னேற்றம் அடைவார்கள். அது உங்களுடைய கடமை, நீங்கள் செய்து விட்டீர்கள். எனவே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. செலவுகள் இன்றைய தினம் சற்று அதிகமாக ஏற்படும். அதை நீங்கள் சாமர்த்தியமாக தவிர்க்க வேண்டும். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செலவுகளை கட்டுப்படுத்துவது எப்படி என்று ஆலோசிக்க வேண்டும். ரொம்ப செலவாகும்.
வருமானமும் இருக்கும், நல்லா இருக்கும், வியாபாரம்லாம் நல்லா இருக்கும், நிறைய வருமானம் வரும். ஆனால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான 11ஆம் இடத்திலே சூரியன், 11ஆம் இடத்திலே சந்திரன். சூரியன் சந்திரன் இதில் ஏதாவது 1-11 இருந்தாலே அன்னைக்கு செய்யற செயல்கள் எல்லாம் வெற்றி அடையும் என்று சொல்வார்கள். ரெண்டுமே 11 இருக்கு. சூரியனும் 11 இருக்கிறது, சந்திரனும் 11 இருக்கிறது. எனவே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. எந்த செயலில் இறங்கினாலும் அதை முழுமையாக வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள். தடைகளே கிடையாது. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் நினைத்ததையெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது. 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை என்பது யோகம். 5 குடைவனும் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. 7 குடைவனும் 10ஆம் இடத்திலே. எனவே இது மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். அதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அது நிச்சயம் கிடைக்கும். மிக மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் மீன ராசிக்கு விளங்குகிறது. நாளைக்கு 2 விசேஷம். 2மே பெருமாள் சம்பந்தப்பட்டது. ஒன்று கூடாரவல்லி. கூடாரவல்லினா மார்கழி மாதத்தில் வருகின்ற 27ஆம் தேதி என்று திருப்பாவையிலே உள்ள 27வது பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் முழங்கை வழியாக நெய் சொட்ட சொட்ட அமுது செய்து அந்த பெருமாளுக்கு நாம் படைப்போம் என்று சொல்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்கிறார். அந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அந்த கோவிந்தனுக்கு நாம் அமுது படைக்கிறோம். அக்கார வடிசல் அல்லது சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க. அதுல நெய் சொட்டு அந்த நெய் அப்படியே கையில வச்சுக்கிட்டா முழங்க வழியா வந்து சொட்டணுமா கீழே. அவ்வளோ நெய் இருக்கணுமா இல்லை சக்கரை பொங்கல்ல. அத சக்கரை பொங்கல்னு சிலர் சொல்வார்கள், சிலர் அக்கார வடிசல் என்று சொல்வார்கள். அந்த இனிப்பை செய்து பெருமாளுக்கு படைக்க வேண்டும். கூடாரவல்லின்னு அதுக்கு பேரு. ஏன் கூடாரவல்லின்னு பேர் வந்ததுன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னும் பாசுரம் அன்றுதான் பாடுவார்கள். அதனால அதுக்கு கூடாரவல்லி அப்படின்னு பேர். நாளைய தினம் கூடாரவல்லி சக்கரை பொங்கல் பண்ணி கையில எடுத்து முழங்கை வரைக்கும் அப்படியே நெய் சொட்டணுமா. முழங்கை வடிவார நெய் சொட்ட சொட்ட அதை எடுத்து பெருமாளுக்கு அமுது செய்விக்க வேண்டும். அதுதான் கூடாரவல்லி. இன்னொரு சிறப்பு என்ன நாளைக்கு அப்படின்னா திருவோண விரதம். நாளைக்கு காலையில உத்திராடம் இருக்கு, அதுக்கப்புறம் திருவோணம் வந்துருது. அதனால நாளைக்கு திருவோண விரதம். கூடாரவல்லி திருவோண விரதம் 2 விசேஷம். வாழிய செந்தமிழ் வாழ்கிற தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வணக்கம் அன்பு சொந்தங்களே, அக்னி ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா 11/1/2024 சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதிங்க. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்க. இன்றைக்கி விசேஷம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசைங்க. அதே மாதிரி அனுமன் ஜெயந்திங்க. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா 1:30 3 மணி வரைக்கும் இருக்குங்க. குளிகை பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குங்க. யமகண்டம் பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குங்க. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 12:30 1:30 வரைக்கும் இருக்குங்க. மாலை பார்த்திங்கன்னா 6:30 7:30 வரைக்கும் இருக்குங்க. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 11:30 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி சூளம் பார்த்திங்கன்னா தெற்குங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா தைலம்ங்க. இன்றைக்கி கர்ணம் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா 6:33 சூரிய உதயம் ஆகுதுங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கும்
மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குங்க. இன்றைக்கி வந்து மேஷ ராசிக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறோன்னா, நிறைவான நாளாக இன்றைய நாள் அமையும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாள். சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இன்றைய நாளில் மேலோங்கி இருக்கும். குடும்பத்திலும் அமைதி நிலவும். வேலை இடத்திலும் வந்துட்டு பெரிய எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. நல்லதுகள் பல நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக மேஷ ராசி என்பவர்களுக்கு அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு இன்ற நாள் நீங்கள் பெருமை அடையக்கூடிய நாளாக இன்ற நாள் இருக்கும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கும். நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இடத்துல வந்துட்டு வெற்றிகள் பல கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வந்து பொறுமை நீங்கள் காப்பது வந்து மிக மிக அவசியமாக இருக்கின்றது. குடும்பத்தினரிடமிருந்து சில ப்ரெஷர் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணி கொஞ்சம் அமைதியாகவே இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். வேலை இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திராஷ்டமம் இருப்பதனால வந்து பேச்சை குறைப்பது நல்லது. யாராவது வீணாக உங்களிடம் வார்த்தையை பிடுங்க நினைத்தால் கூட நீங்கள் அதை வந்து குறைத்து கொள்வது வந்துட்டு உன்னதத்தை ஏற்படுத்தி தரும். அதுதான் இந்த நாளில் வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். பொறுமையாக இருங்கள், பெருமைகளை வந்துட்டு அடைவீர்கள். அடுத்தபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா கடகராசிங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வெற்றிகள் பலவும் கிடைக்கக்கூடிய அதீத நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பல்வேறு விதமான வெற்றிகள் உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும். சகல சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் வந்து கடகராசி நண்பர்களுக்கு அமைகிறதுங்க. சந்தோஷமும் மனநிறைவும் அதிகப்படியாக காணக்கூடிய நல்ல நாள். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்துட்டு கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு விதமான நன்மைகள் இருந்தாலும் உங்களுக்கு சில சிறு சஞ்சலங்கள், மன நிம்மதி அது போன்ற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் புதிதாக உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நாளில். அதனால் வந்து இன்றைய நாளில் நீங்கள் பொறுமையை கையாள்வது வந்து மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஏதாவது ஒருத்தர் வந்து டென்ஷன் பண்ணாங்கன்னு நீங்கள் எதனா கோபத்தில் சொல்லி அது வந்துட்டு உங்களுக்கு வேலைக்கே கூட ஆப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால வந்துட்டு நீங்கள் பொறுமையை மிகவும் கையாள்வது இன்றைய நாள் உயர்வை தரும். உங்களுக்கு வந்துட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்களே, நம்மளால் எதுவும் பண்ண முடியலையேன்ற கவலைகள் இன்ற நாளில் வந்துட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்ற நாளில் இருக்கின்றது. அதனால் வந்து மனதை அமைதிப்படுத்துங்கள், பொறுமையை கையாளுங்கள். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசிங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்துட்டு பலவிதமான சாதனைகளை செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தொழிலில் வந்து நீங்கள் இன்றைய நாள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு இன்றைய நாளில் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்து ஊக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் இன்ற நாள் இருக்கும். பண வரவு வந்துட்டு சீராக அமையும். இன்ற நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நாளில் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. இன்றைய நாளில் உங்களை யாருன்னா வந்து மோட்டிவேட் பண்ணி தான் நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு இல்லை, நீங்களாகவே வந்துட்டு எது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நீங்களே பண்ணி முடிப்பீங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு வெற்றிகள் பலவும் கிடைக்கும். நல்ல பெயரும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தினரிடமிருந்து அன்பு காட்டுவது வந்துட்டு இன்றைய நாள் அதீதமாக இருக்கும். அதனால் வந்துட்டு சந்தோஷம் நிலவும். குடும்பத்தில் பண வரவு இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். உடலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அடுத்தபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமாக நாளாக இருக்கும். ஆனந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள். ஒரு விதமான கவலை கூட உங்களுக்கு இந்த நாளில் வராது. ஏதோ ஒரு கவலை வருதுன்னு கூட இந்த நாளாக இருக்காது. உங்களுக்கு ஓவராலாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாமே நன்மையாக நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால் வந்து மைண்டை வந்துட்டு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நடந்தால் கூட நடப்பதெல்லாம் நன்மைக்கே நீங்கள் இருக்கும்போது உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. சந்தோஷமாக இன்றைய நாள் வந்துட்டு அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா வந்து தனுசு ராசிங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வந்து நலம் தரும் நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்துட்டு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமும் மன நிறைவும் வந்துட்டு அதிகமாக காணப்படும் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை எடுத்து நல்லதுகள் பலவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வேலை இடத்தில். அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்ற நாளை பொறுத்த வரைக்கும். வீட்டிலும் சந்தோஷம், வேலை இடத்திலும் சந்தோஷம். அதனால் வந்து மன நிம்மதியாக காணப்படுவீர்கள் என்ற நாளை பொறுத்த வரைக்கும். மற்றபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா
மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு ஒரு விதமான தடங்கல்கள் வந்துட்டு இந்த நாளில் கொஞ்சம் அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் தொடங்கலாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து தள்ளி போடுவது வந்து நல்லது. ஏன்னா இந்த நாளில் நீங்கள் தொடங்கும்போது அதை எடுத்து உடனே வந்துட்டு தடங்கலாகுவதற்கான வாய்ப்புகள் நிறையா வந்துட்டு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நாளில் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள். நீங்கள் எந்த ஒரு வேலைகள் செஞ்சாலும் அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை வந்து இந்த நாளில் பண்ணலாம். ஆனால் இந்த நாளில் எதையும் தொடங்காதீர்கள். உங்களுக்கு வந்து தடைகள் பல காற்றுக்கொண்டு இருக்கின்ற வாய்ப்புகள் இதில் இருக்கின்றது. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாள் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு கும்பராசி என்பவர்கள் வந்து பொதுவாக செலவுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அதனால் வந்துட்டு தேவையற்ற செலவுகளை வந்து ஈடுபடாதீர்கள். அப்படி ஏதோ ஒரு செலவு இருந்தால் அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் அந்த செலவில் வந்து ஈடுபடுங்க. மற்றபடியான செலவுகளை வந்து வீணாக வந்துட்டு செலவு செஞ்சு மாட்டிக்கொள்ளாதீர்கள். தேவையற்ற செலவுகள் வந்துட்டு உங்களை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் சுப செலவுகள் ஏதாவது இருந்தால் அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும். மற்றபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகபோகமாக வாழக்கூடிய நாள், சுகம் அதிகமாக காணப்படக்கூடிய நாள், நல்லதுகள் பலவும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள், மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. சிறுகுறிப்பு ராசி பலன் வந்து மாற்றலாம் வாங்க. சிறுகுறிப்பு ராசி பலனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைவு, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருமை, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொறுமை, கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெற்றி, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவலை, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சோதனை, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊக்கம், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நலம், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தடங்கள், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செலவு, மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகம். வீடியோட கடைசி வரைக்கும் இருந்து பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இறைவனோட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் என்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.